மாண்பு உறுப்பினர் கு. செல்வ பெருந்தகை, மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மதிப்புக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் கோரிய ராமானுஜர் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கின்ற 48 குடும்பங்களுக்கு சட்டப்பிரிவு 78 படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அவர்களை எங்கே நிரந்தரமாக்க வைக்க என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். அந்த இடமானது வரதராஜுலு மேஸ்திரி என்பவரால் மண்டகப்படிக்காக தானமாக வழங்கப்பட்ட இடம். அந்த இடத்தில் பங்குனி, தை மாதம், மாசி மகம் போன்ற காலங்களில் விழாக்கள் நடக்கின்றன. அதில் மண்டபமே ஒன்று அமைந்திருக்கின்றது. அந்த மண்டகப்படியில் தான் அந்த விழாவே நடத்தப்படுகின்றது. அவர் திருக்கோயிலுக்கு எழுதி வைக்கின்ற பொழுது இந்த இடத்தை வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது என்றே தானப்பத்திரம் வழங்கியிருப்பதால் அவர்களை அதே இடத்தில் தொடர்ந்து குடியேற்றுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருப்பதால் மாவட்ட ஆட்சியரோடு கலந்து பேசி, திருக்கோயிலுடைய இணையாளரிடம் கலந்து பேசி, வேறு ஏதாவது ஒரு இடத்தில் அவர்களை குடியேற்றுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பின் நிச்சயம் மாவட்ட அமைச்சர் அன்பரசு அவர்களும் நம்முடைய செல்வ பெருந்தகை மாண்புமிகு மதிப்பிற்குரிய உறுப்பினர்களும் கலந்து பேசி அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தந்து அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிடத்தால் திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளும் திருப்புகழையும் சேர்த்திருக்கின்ற அறம் சார்ந்த அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த மக்கள் மீது கருணை வைத்து ராமானுஜர் யார் என்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்டி அவருக்காக மதத்தில் புரட்சி செய்த மகான் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் உலகத்திற்கு ராமானுஜரை மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்தினார். அதே போன்ற இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ராமானுஜருக்கு புகழ் சேர்க்கும் வண்ணம் ராமானுஜர் நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே ராமானுஜருடைய சொத்து என்பது, ராமானுஜர் மக்களுக்கு தன்னுடைய ரகசியங்களை சொன்னால் நரகத்திற்கு போவார் என்பதை அறிந்து மக்கள் எல்லாம் இன்புற வேண்டும், சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த ரகசியத்தை சொல்லி தான் நரகத்திற்கு போனாலும் பரவாயில்லை என்பதால் திருக்கோட்டியூர் நம்பிகள் எல்லாம் அவரை பகவானை விட கருணை உள்ளவர் ராமானுஜர் என்று, பெரியவர் என்று அழைத்தார்கள். அவர் சிவன் சொத்து சிவன் குடும்பத்திற்கும், பெருமாள் சொத்து அங்க இருக்கின்ற பெருமகனாருக்கும் என்று நூல்கள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் கருணை கூர்ந்து அந்த மக்களுக்கு அதே இடத்தில் அல்லது மாற்று இடத்தில் இடமளிக்க வேண்டும் என்று தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். நான் ஏற்கனவே பதிலுரையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன். ராமானுஜருக்கு செய்கின்ற சிறப்பு இந்த ஆட்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுத்துக்கொண்ட பணிகளை குறிப்பிட்டிருந்தார். ராமானுஜர் திருக்கோயிலுக்கு சுமார் 200 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதுவும் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையின் அடிப்படையில் தான். அதேபோல் ராமானுஜருடைய படம் சிதலமடைந்திருந்ததை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான், அவரோடு ஆய்வுக்கு சென்ற பிறகு அந்த படத்தை இப்போது புதுப்பித்து தந்திருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு இட்டிருக்கின்ற உத்தரவுத்துறைக்கு ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டிற்கு வாழ்கின்ற மக்கள், திருக்கோயில் இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு ஏதாவது 78 சட்டப்பிரிவின் மீது நடவடிக்கை என்று வருகின்ற பொழுது, அதேபோல் திருக்கோயிலுடைய சொத்துக்கள் தானமாக அளித்தவர்கள் குறிப்பிட்ட இந்த பணிகளுக்காகத்தான் அந்த இடங்களை பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது, அங்கே குடியமர்வு செய்வதற்குண்டான ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு மாற்று இடத்தை தந்துதான் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். ஏனென்றால் இது ஏழை எளிய மக்களை காக்கின்ற ஏழைகளின் தலைவன் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற அரசு என்பதால் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு மறுவாழ்வாதாரம் தந்த பிறகுதான் அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்துகின்ற நிகழ்வு நடைபெறும் என்பதை மீண்டும் ஒரு முறை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அறம் சார்ந்த அறநிலையத்துறை நடத்தும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்துக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் என்ன உறவு இருக்கிறது என்பதை பற்றி எல்லா ஆலயங்களிலும் கல்வெட்டுகளும் பதாகைகளும் இருக்கின்றன. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு துலுக்க நாச்சியாருடைய கோவிலை ஸ்ரீரங்கம்
ரங்கநாதர் ஆலயத்தில் இருந்து அவரை வழிபட்டுத்தான் ரங்கநாதரை வழிபட முடியும். அதே போன்று திருவண்ணாமலை கல்வெட்டு, அதே போன்று தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற திருநாகேஸ்வரம் ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் முதலிடம் தர வேண்டும், வருவாயை பாதி தர வேண்டும் என்று கல்வெட்டுகள் இருக்கின்றன. ஆனால் மதராஸ் பிரசிடென்சி இருக்கும் பொழுது, சென்னை மாகாணம் இருக்கும் போது, மொழிவாரி மாநிலம் பிரிப்பதற்கு முன்பு எரிமேலி என்பது தமிழ்நாட்டிற்கு சொந்தமானது. அங்கு ஐயப்பனை பார்க்க வேண்டும் என்றால் வாவரை தொழுது விட்டு தான் ஐயப்பனை பார்க்க வேண்டும். இப்படி சிறுபான்மை மக்களும் இந்துக்களும் எவ்வளவு கலந்து பிணைந்து ஒற்றுமையாக இணைந்திருக்கிறார்கள் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன, வரலாறு கூறுகின்றன. உங்கள் துறை சார்பாக இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் என்ன உறவு என்பதை நீங்கள் புத்தகம் மூலமாகவோ விளம்பரங்கள் மூலமாகவோ விழிப்புணர்வு மூலம் ஏற்படுத்த முடியுமா? இது காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் சிறுபான்மை மக்களை ஒதுக்குகின்ற ஒரு கூட்டம் இங்கே சுத்தி கொண்டிருக்கிறது. இந்துக்களும் சிறுபான்மை மக்களும் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்திருக்கிறார்கள், இந்து கடவுளும் இஸ்லாமியர்களும் எப்படி இணக்கமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை உங்கள் துறை சார்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தெரியப்படுத்த முடியுமா என்று தாங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆண்டாண்டு காலமாக பல நூறாண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்த இஸ்லாமிய இந்துக்களுடைய நல்லுறவு பேணி பாதுகாக்கப்படுகின்ற திருக்கோயில்களை எடுத்துக்கொண்டால் தமிழகத்திலே 20க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் இருக்கின்றன. இந்த நடைமுறைகளை எதையும் தகர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, மக்களிடையே மதவாதத்தை தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு முற்படுகின்ற சக்திகளை வீழ்த்துகின்ற சக்தி தான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அந்த வகையிலே தமிழகத்திலே இருக்கின்ற விழுப்புரத்திலே திருக்கோயிலின் பெயரை கேட்டாலே தெரியும், படே சாஹிபு திருக்கோயில் என்று இருக்கின்றது. அங்க அனைத்து முதல் மரியாதையும் இந்துக்களுக்குத்தான். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து தொழுகின்ற இடமாக அந்த இடம் இருக்கின்றது. அதே போல் புதுக்கோட்டையில் பார்த்தால் காவல் தெய்வமாகவே ராவுத்தர் இருக்கின்றார். ராவுத்தரை தொழுது விட்டுத்தான் அடுத்து இந்து கோயில்களை இந்து சாமிகளை தொழ வேண்டும். அதே போல் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கும் புதுக்கோட்டையில் மிக பிரசித்தி பெற்ற தேர்வடம் என்பது, முதலில் அதை தொட்டு வணங்கி ஆரம்பித்து வைப்பது யார் என்று கேட்டால் இஸ்லாமிய நண்பர்கள் தான். அதன் பிறகுதான் தேர்வடமே புறப்படும். அதே போல் நம்முடைய ஈரோட்டில் பார்த்தால் நடுவிலே ராவுத்தர் இருப்பார், 2 புறம் முருகரும் விநாயகரும் இருப்பார். இப்படி எம்மதமும் சம்மதமே என்று சொல்லுகின்ற நம்முடைய முதல்வர் ஆட்சியில் இந்த நல்லுறவு பேணி காக்கப்படும். இது குறித்த விழிப்புணர்வை அனைத்து மதத்திற்கும் கொண்டு சேர்ப்பதற்கு நம்முடைய உறுப்பினர் செல்வ பெருந்தகை சொல்லியது போல் அனைத்து வரலாற்றையும் எடுத்து புத்தகமாக தொகுத்து வெளியிடுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 118 மாண்புமிகு